ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, ஈவினிங் தானே வீடியோ போட போகிறோம், அது வரைக்கும் படம் பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஓகே வீடியோ போடலான்ட்டு ரெடி ஆகினா என் ஃப்ரெண்டு உடனே கால் பண்ணிட்டான். என்ன மச்சான் ரொம்ப நாள் வச்சு பார்த்து வாடா அப்படின்னு. சரி ஓகே இவ்வளோ நாள் கழித்து கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கேன். இப்போ கூட சூப்பர் படம் போட்டிருக்கான். என்ன படம் போட்டிருக்கான்? வெல்கம் டு த ஜங்கிள். ஓகே, ஆனால் தமிழ் டப்பிங்கில் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் எனக்கே ஆவரேஜ் தான். சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டெல்லாம் இன்றைக்கி நான் தான் ரெடி பண்ணணும் லீவுனால. அதனால் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சாச்சு. இங்கே பாருங்கள், வீடியோ போடுறதுக்கு ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் வீடியோ போட முடியல. இங்கெல்லாம் பயங்கரமாக பனி பெய்யுது. ஏன்னா இனிமேல் பனிக்காலம் தானே. நான் ஏசியெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. இந்த மாதம் ஏசி போடலங்க, கரண்ட் பில்லே கிட்டத்தட்ட 600-700 ரூபா கம்மி. சரி ஓகே, வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு விட்டு கிளம்பலாம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:10. சென்னையில் நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குடோன் இருக்குது. அந்த குடோன் தான் இங்கே தெரிகிறது. அங்கே தெரிகிற குடோனு அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானில் எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவாங்களே, அவங்களோட பொருள் வாங்குகிற அந்த குடோன் தான் இது. 6 மணி ஆச்சுன்னா இங்கே விண்டோவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைன்னா பயங்கரமாக கொசு வரும். அதுவும் இல்லாமல் நீட்டாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி ட்ரெஸ்ஸு நான் தான் துவைச்சேன். இல்லை நான் துவைக்கல, மிஷின் தான் துவைச்சது. ஆனால் வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து வெளில போடுறது, வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணி கவர் போடுறதெல்லாம் என்னோடய வேலை. அதை கரெக்டாக முடிச்சிட்டேன். வீடும் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வீட்டில் நான் தான் இருக்கேன், அதனால் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜ் நீட்டாக தான் வச்சுருப்பேன். ஓகே, கிளம்புறேன் வெளில. பாய். இது மாதிரி டெய்லி ரொட்டீன் வீடியோவை நான்